அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லா, அல்லாஹுக்கே எல்லா புகழும் உரியது. அன்பான செல்ல குழந்தைகளே, இன்றைக்கி நம்ம அல்லாஹ் நமக்கு வழங்கிய மிகப்பெரிய அருட்கொடையான அல் குர்ஆன் அல் கரீம் அதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். குர்ஆன் அப்படிங்கிறது சாதாரண புத்தகமாக கிடையவே கிடையாது. அது அல்லாஹுவின் வார்த்தை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் ஹிஜ்ரில் என்ன தெரியுமா சொல்கிறான்? நிச்சயமாக நாமே இந்த குர்ஆனை அருளினோம், நிச்சயமாக நாமே அதை பாதுகாப்போம். இதன் அர்த்தம் என்ன? குர்ஆனை அல்லாஹ் தானே பாதுகாத்து வரான். அதனால் 1400 ஆண்டுகளுக்கும் மேலாக குர்ஆன் எந்த மாற்றமும் இல்லாமல் பாதுகாக்கப்பட்டிருக்குது. அன்பான செல்ல குழந்தைங்களே, குர்ஆன் அரபு மொழியில் தான் அருளப்பட்டுச்சு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா யூசுஃப்ல என்ன தெரியுமா சொல்கிறான்? நீங்கள் புரிந்து கொள்வதற்காக இதனை அரபு மொழியிலான குர்ஆனாக அருளினோம். குர்ஆனில் மொத்தம் 114 சூறாக்கள் இருக்குது. அதில் முதல் சூறா என்ன? அல் ஃபாத்திஹா. நம்ம தொழுகையில் ஒவ்வொரு ரக்காத்துலையும் இதை ஓதுறோம். அதனால் அல் ஃபாத்திஹா அப்படிங்கிறது மிகவும் முக்கியமான சூறாவாக இருக்குது. குர்ஆன் புனிதமான ரமதான் மாதத்தில் நபிகள் நாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக அருளப்பட்டுச்சு. குர்ஆன் ஒரே நாளில் அருளப்பட்டுச்சா? கிடையவே கிடையாது. இல்லை, அது முழுமையாக அருளப்படுறதுக்கு 23 ஆண்டுகள் எடுத்துச்சு. இதன் மூலமாக அல்லாஹ் மக்களை படிப்படியாக நல்ல வழிக்கு வழி நடத்தினான். முழு குர்ஆனையும் மனனம் செஞ்சவங்களை நம்ம எப்படி அழைப்போம்? ஹாஃபிஸ் அப்படின்னு அழைப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க, உங்களில் சிறந்தவர்கள் குர்ஆனை கற்று அதை பிறருக்கு கற்பிப்பவர்களே. எவ்வளவு அழகான ஹதீஸ் பார்த்தீங்களா? அன்பான செல்ல குழந்தைங்களே, குர்ஆன் வெறும் ஓதுறதுக்கான ஒரு கிதாபு கிடையாது. அது நமக்கு சரியான வாழ்க்கை முறையை கற்றுக் கொடுக்குது. குர்ஆன் நமக்கு என்னெல்லாம் சொல்லுது தெரியுமா? அல்லாஹ்வை வணங்க கற்றுக் கொடுக்குது, பெற்றோருக்கு நன்மை செய்ய கற்றுக் கொடுக்குது, உண்மை பேச கற்றுத்தருது, நல்ல நண்பர்களாக இருக்க கற்றுத்தருது, சொர்க்கத்தை அடையும் வழியை காட்டுது. அதனால் நம்ம என்ன செய்யணும்? தினமும் குர்ஆனை ஓதணும். அதன் அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம முயற்சி செய்யணும். குர்ஆன் சொல்லும்படி நம்ம வாழ்க்கை வாழணும். குர்ஆனை நேசிக்கணும். இறுதியாக நம்ம எல்லாரும் சேர்ந்து துவா செய்வோமா? யா அல்லாஹ், குர்ஆனை எங்கள் இதயங்களின் ஒளியாக ஆக்குவாயாக. எங்களுக்கு குர்ஆனை ஓதவும் புரிந்து கொள்ளவும் அதன்படி வாழவும் உதவி செய்வாயாக. மறுமை நாளில் குர்ஆன் எங்களுக்காக பரிந்துரை செய்யும் நண்பனாக ஆக்குவாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.